கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை உள்நோக்கத்தோடு முடக்க முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து மதுரை செக்கானூரணியில் அதிமுக சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வாழ்த்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அனுப்பிய வாழ்த்துச் செய்தியை கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன் தற்போது வாசிக்க உள்ளார். அதன் நேரலையை பார்க்கலாம். கழகத்தின் காவலரும் நம் மண்ணின் மக்களின் உணர்வுகளை புரிந்தவரும் என்றைக்கும் நம்முடைய போராட்டங்களை மிக நெருக்கமாக அறிந்தவரும் கழக பொதுச் செயலாளராக இருக்கிறபடியால் அஇஅதிமுகவின் கழக பொதுச் செயலாளர் நம்முடைய போராட்டத்தை காலை 8 மணி முதலாக இப்போது வரை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பதால், கண்காணித்துக் கொண்டே இருப்பதால் கழக பொருளாளரின் தலைமையில் நடந்து கொண்டிருக்க போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்தில் அடைந்திருக்கிறது என்பதை அறிந்து இன்றைக்கு நம்மிடையே இந்த வாழ்த்து செய்தியை அவருடைய ட்விட்டர் செய்தியின் மூலமாக இப்போது தங்களிடத்தில் பகிர்ந்துள்ளார். தற்போது அண்ணனுடைய வார்த்தைகளில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை உள்நோக்கத்தோடு முடக்க முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்தும் கள்ளர் சீரமைப்பு பள்ளி மற்றும் விடுதிகளை பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சியின் முதல் படியாக இணை இயக்குனர் கள்ளர் சீரமைப்பு அவர்களின் தனித்துவமான கட்டுப்பாட்டில் இயங்கி வந்த கள்ளர் சீரமைப்பு விடுதிகளை கள்ளர் சீரமைப்பு துறை நிர்வாகத்திலிருந்து விடுவித்து அதன் அதிகாரத்தை மழுங்கடிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட விடியா அரசின் அரசாணை 40/2022 கைவிட வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இன்று மதுரை செக்கானூரணி பகுதியில் 24/8/2024 அன்று நடைபெற்றது. விடியா திமுக அரசின் பல்வேறு இடையூறுகளை தாண்டி போராட்டத்தை எழுச்சியுடன் நடத்திய திண்டுக்கல், மதுரை, தேனி, வருவாய் மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், முக்கியமாக தோழமை கட்சியினருக்கும், சமுதாய அமைப்புகளுக்கும், பொதுமக்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கின்றேன். நேற்று மதியம் ஒரு வெற்று அறிக்கையின் மூலம் போராட்டத்தின் தீவிரத்தன்மையை குறைத்திடலாம் என்று எண்ணிய விடியா திமுக அரசின் சூழ்ச்சிகள் அனைத்தையும் சமுதாய அமைப்புகள், பொதுமக்களும் இணைந்து இந்த போராட்டத்திற்கான தங்கள் ஆதரவால் முறியடைத்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விளிம்பு நிலை சமுதாய மக்களின் நியாயமான கோரிக்கைகளை பிரதிபலிக்கும் ஒரே இயக்கம் அஇஅதிமுக தான் என்றால் அது மிகையாகாது. இந்த போராட்டம் மீண்டும் ஒருமுறை அதை நிரூபித்துள்ளது. இந்த போராட்டத்தின் வலிமையை உணர்ந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் வகுப்பை சேர்ந்த கள்ளர் சமுதாயத்தின் வரலாற்று ரீதியான கல்வி அடையாளமான கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளின் நிர்வாக அமைப்பில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான எண்ணத்தை முழுவதுமாக கைவிடுமாறு விடியா திமுக முதல்வரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். கள்ளர் சீரமைப்பு விடுதிகளை இணை இயக்குனர் அவர்கள் நிர்வாகத்திலிருந்து விடுவித்து திமுக அரசு வெளியிட்டுள்ள அரசாணை 40 ரத்து செய்யும் வரை பொதுமக்களுடன் இணைந்து நடத்தப்படும் அஇஅதிமுகவின் இந்த போராட்டங்கள் தொடரும் 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 என்று நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர், கழகத்தின் காவலர் தெரிவித்துள்ளதை பெருமையுடன் இங்கே தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் விடைபெறுகின்றேன். நன்றி.